மேடம் வணக்கம். இன்னைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து ஈரோட்ல வந்துட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வந்து அவர் குறுக்க தொடர்பு குறித்து பேசியிருக்காரு. அதுல இவரு ஞானசேகரனுக்கும் எனக்கு வந்து தொடர்பும் கிடையாது. அவர்கிட்ட நான் போன்ல பேசுனதே கிடையாது. அந்த வட்ட செயலாளர் சண்முகம் கூட தான் என்கிட்ட பேசியிருக்காரு. அதுவும் நிகழ்ச்சி குறித்து தான் பேசியிருக்காரு. அந்த வீட்டுல சாப்பிட்டது கூட ஒரு எதேச்சியா வந்து நலத்திட்ட உதவி கொடுத்த பின்னாடி அந்த இடத்துல அவர் வீட்டு முன்னாடி சாப்பிட்டோம் நம்ம. எனக்கும் அவருக்கு தொடர்பும் இல்லைன்ற மாதிரியான ஒரு பகில கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இதே கேள்வியதான் நாங்க அன்னையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அன்னைக்கு தொலைக்காட்சி விவாதத்திலயும் நான் இதுதான் கேட்டேன். அவரு நலத்திட்ட உதவி வந்து அந்த ஞானசேகரன் குடுக்கறதுல இவர் கலந்துன்னு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். அந்த வட்ட செயலாளர் வந்து ஞானசேகரனோட தொடர்பில் இருக்கிறார் நெருங்கிய தொடர்புலன்றதான் சொன்னோம். அதே போல அந்த ஞானசேகரன் வீட்டுலதான் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் துணை மேயர் மகேஷும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு திமுக காரங்க அவதூறு கேள்விகள் எல்லாம் எழுப்பி தேவையில்லாததெல்லாம் அன்னைக்கு பேசினாங்க. இப்ப அவர் வாயாலே அவர் ஒத்துக்கொண்டாரு. இது அவருக்கு சொல்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? அவரே இன்னும் வாயை திறக்காம இருக்காருன்னு கேட்ட பின்னாடிதான் இந்த கேள்வியை வந்து அதுவும் பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி எழுப்பின பின்னாடி மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை தெரிவிக்கிறார். இப்போதாவது இனிமே இந்த விவாதத்துக்கு வரவங்க இதை கேட்டுட்டு வாயை மூடிக்கொண்டு வாதம் செய்வார்களா இல்ல தொடர்ந்து விதண்டாவாதமா தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்களா? இந்த மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்க வீட்டுல ஞானசேகரன் வீட்டுல உட்காந்து சிற்றுண்டி கொடுத்தாங்க. வட்ட செயலாளர் சண்முகம் சொன்னதன் அடிப்படையில நாங்க அங்க போய் சாப்பிட்டோம் அப்படின்றாரு. அப்ப நாங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? வட்ட செயலாளருக்கு தொடர்பு இருக்கிறது. அமைச்சர் வந்து அவர் வீட்டுல உட்காந்து தான் சாப்பிடுறாரு. அது அவர் வீடே ஞானசேகரன் வீடே கிடையாது அப்படின்னு முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சாங்க. அதே போல ஞானசேகரன் திமுகவே கிடையாதுன்னாங்க. நலத்திட்ட உதவி அவங்க கொடுத்துதான் இவர் கலந்துட்டு இருக்காரு. அவன் வீட்டு வாசல்ல இருந்து கொடுத்தோன்னு தான் சொல்றாரு, அமைச்சரே சொல்றாரு. இப்ப மூஞ்ச எங்க வச்சுப்பாங்க இவங்க எல்லாரும்? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இனிமேலும் அதே போய் அந்த முழு பூசணிக்காய் தோட்டத்தை சோத்துல மறைக்கிற வேலை திமுக எப்பவுமே சகஜம்தான். இது இந்த விஷயத்துல தொடர்ந்து இதேதான் செய்துட்டு போறாங்களா? இனிமேலாவது கேள்வி கேட்பவர்களை வந்து அவதூறு பரப்புறதை விட்டுட்டு, அதுவும் பெண்களா இருந்தா இன்னும் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம் அப்படின்ற அவங்களுடைய அந்த பழைய மனப்பான்மையை தூக்கி வச்சுட்டு இனிமேலாவது வந்து கேட்கிற கேள்விக்கு உருப்படியா பதில் சொல்லணும். இல்லைன்னா வந்து சட்டத்தின் ஆட்சி நடத்துறதுக்கு இந்த லாஸ்ட் 6 மாசத்துலயாவது அவர்கள் முயல வேண்டும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோளா நினைக்கிறேன். இது இன்னும் தெளிவா வந்துட்டு ஞானசேகரனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு. இது எப்படி பாக்குறது மேடம்? ஏன்னா ஏற்கனவே அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் ஒரு சாரு கிட்ட நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரியான புகார் கொடுத்திருக்கு. அந்த புகார் கூட லீக் ஆயிருச்சு. அப்படி இருந்தும் இவர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கப்பட்டுச்சு. அதுல வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியான ஒரு கூட்டம் சொல்லியிருக்காரு மேடம். இல்ல, அது நாங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்டோம். எங்க பொதுச் செயலாளர் வந்து சிபிஐ என்கொயரி தான் அன்னைக்கு கேட்டாங்க. அப்பதான் வந்து இதுல இருக்கக்கூடிய முழு உண்மைகள் வெளிப்படும் அப்படின்றது. இன்னும் பல சார்கள் இருக்கிறார்கள். அந்த சார்களை காப்பாற்றக்கூடிய சார்களும் வந்து எங்க ஆட்சி வந்தா அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் வந்து கூண்டில் ஏற்றப்படுவார்கள் அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருக்காரு. இவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறதுன்றது, நியாயமான ஆட்சி நடத்தினா இவங்க இந்த முறையே வந்து சிபிஐ என்கொயரிக்கு இந்த விவகாரத்துக்கு ஒத்துழைத்து இருந்திருக்கணும். ஆனா இவங்க தொடர்ந்து அதை வந்து எதை மறைக்க முயல்கிறார்கள்னு தெரியல. அப்போ வந்து இனிமே வரும் காலங்கள்ல அதிமுக ஆட்சி விரைவில் அமைந்தவுடன் இதற்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும்ன்றதுதான் எங்க பொதுச் செயலாளருடைய கூற்றம். அந்த நம்பிக்கை வந்து எங்க எல்லாருக்குமே உண்டு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.